பிரைஸ் லார்ட். இந்த மெசேஜ் நிச்சயமாக உங்களை பலப்படுத்தும்னு நான் விசுவாசிக்கிறேன். எஸ்பெஷலி டு தோஸ் என்டியூரிங் ஹார்ட்ஷிப்ஸ் ரைட் நவ். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலநிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்ரி லைஃப் இன் திஸ் வேர்ல்ட் கோஸ் த்ரூ இட்ஸ் ஓன் சீசன். உதாரணமாக இந்த மரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் இந்த மரத்தை படைச்சிருக்காரு. கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் பார்க்கவே ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. இதுவே இலையுதிர் காலத்தில் அந்த மரத்தை பார்த்துருக்கீங்களா? தனக்கென்று போதிய சூரிய வெளிச்சம் கிடைக்காம, அதுக்கான ஆகாரத்தை தயார் பண்ண முடியாமல் இலைகள் எல்லாம் காய்ந்து உதிர்ந்து போய் மரமே வெறும் குச்சி போல காணப்படும். இருந்தாலும் அந்த மரங்கள் எதுவுமே மனம் தளர்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் தமக்கென்று இன்னொரு வசந்த காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்னு சொல்லி. ஸோ அந்த மரம் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், இந்த சீசனில் சர்வைவ் பண்ணணும். அது எப்படி சர்வைவ் பண்ணணும்னு சொன்னால், தன்னுடைய வேர்கள் மூலயமா கிடைக்கிற எல்லா நீர்களையும் அப்சர்வ் பண்ணி தன்னுடன் பற்றி கொண்டுமா. அதனுடைய வசந்த காலம் திரும்பும்பொழுது அந்த தண்ணீர்களை கொண்டு அது தன்னுடைய பழைய ஸ்தானத்திற்கு திரும்பவும் அழகான கனிகளோடு இலைகளோடு வந்து காணப்படும். நம்மளுடைய லைஃப்லேயும் இதே மாதிரி தாங்க. ஒரு சீசனில் நம்ம ரொம்பவும் நிறைவான ஆசீர்வாதங்களோடு காணப்படுவோம். இதுவே இன்னொரு சீசனில் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய் காணப்படுவோம். சரியான ஜாப் இருக்காது, ஏன் ஜாபே இருக்காது, நிறைய ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், நிறைய பேருக்கு நல்லா இருந்த ஸ்தானத்துலேருந்து திடீர்னு கடன் பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், நம்மளை கேர் பண்ணிக்க யாரும் இல்லையே, நம்ம மேலே அன்பு காட்ட யாரும் இல்லையே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் நாம் கடந்து போய்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே தாங்க நம்ம பண்ணுற மிஸ்டேக். நம்மில் அநேகர் இந்த மாதிரியான ஒரு சீசனில் மனம் சோர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம். நிச்சயமாக அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கான வசந்த காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். நீங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரிடத்துல விசுவாசமாக இருந்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கான வசந்த காலத்தை விரைவிலாக கர்த்தர் திரும்ப செய்வார். உங்களை சகல ஆசீர்வாதங்களோடும் நடத்துவார். காட் பிளஸ் யூ.